யாருடைய வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். எக்கட்சி தோக்கில் எக்கட்சி வெல்லும். தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் 70களில் தமிழ் மக்களிடம் பெருத்தாடியை வாங்கி வாக்கு வங்கியை இழந்தது. இழந்த வாக்கு மீள கைப்பற்ற அன்று இனவாதத்தை கக்கினர். தாங்கள் மீண்டும் மண் கழுவிடக்கூடாது என்பதற்காக தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் இணைந்து தமிழ் விடுதலை கூட்டணியை உருவாக்கினர். அதன் உத்தியாக தமிழீழ பிரகடனம் செய்தனர். அன்று இடதுசாரிகளுடன் ஆட்சியை அமைத்து ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை அமைத்ததை மிக கடுமையாக எதிர்த்தனர். இன்று வரை ஜாழ்ப்பாணத்தின் பெயர் சொல்லும் துரையப்பா ஸ்டேடியம், மைதானம், நியூ மார்க்கெட் என்பன துரையப்பா காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டவை. அன்று மக்களுடன் மிக நெருக்கமாக இருந்த ஆல்பர்ட் துரையப்பாவுக்கு இயற்கை மரணம் இல்லை என தமிழ் தேசியம் முழங்கியது. இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் பெண்களை இழிவுபடுத்தும் மோசடி கும்பல் போல் அன்று துரையப்பா பெண்களை சிங்களர்களுக்கு கூட்டிக் கொடுக்கின்றார் என்ற பொய் பிரச்சாரங்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டன. உணர்ச்சி வசப்பட்ட விவேகமற்ற புலிகளின் தலைவர் பிரபாகரன் துரையப்பாவை தமிழ் தேசியத்தின் பெயரால் படுகொலை செய்தார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பின் தனக்கு உத்தரவு போட்டவர்களையும் பிரபாகரன் படுகொலை செய்ய நேரிட்டது. You were in London when you heard the defeat of the Tamil Tigers. How did you feel? Even though they killed my husband, I felt we have missed an opportunity, because when the Tigers were in power, they could have solved the Tamils' problem. They could have asked the government and demand something for the Tamils. They missed the opportunity. Tigers should have solved this problem. Were you glad that you visited Sri Lanka? Yes, I am glad. At least I am very happy to go there and see all the places I spent with my husband, the security guard's place. After 21 years, I wanted to meet him. You know, at that time when my husband was shot, I couldn't speak to him even. So I am happy that I had an opportunity to go back to Sri Lanka. Apart from revisiting all these painful memories, did you think that it would help you to come out of your grief? Yes, in some ways. When I go to that house, I recollected all my memories. I had a happy life with him. It was painful, but even though it was painful, I had a good time. It's still there, you know. I can't put it aside, or it is inside me. Is it haunting you? Do you get nightmares? Not haunting, not nightmares. Sometimes he will come in my dreams. It's a pleasant memory, and I like that. வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் வரலாறு எம்மை மோசமாக தண்டிக்கும் என்பதை அண்மைய வரலாறு மீள வலியுறுத்துகின்றது. தலைவர்கள் மட்டுமே மாறிய தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் 2024 செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தலிலும் நவம்பரில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வியடைந்தன. பேரினவாதத்தை ஜேவிபி அடக்க தமிழினவாதம் ஊற்றெடுத்தது. தமிழ் காங்கிரசின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமாரை தேசிய தலைவர் என்றார் அதன் முக்கிய பிரமுகர் வண்டமுருகன் என செல்லமாக அழைக்கப்படும் கனகரத்னம் சுகாஸ். அந்த இறைவனுக்கு பிறகு, அந்த கடவுளுக்கு பிறகு மீண்டும் காலம் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் வாயிலாக ஒரு தலைவரை இனம் காட்டியிருக்கிறது. அதுதான் மாணவர்களுடைய புதல்வன் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கஜேந்திரகுமாரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் தேசிய தலைவர் என்று சொல்லவும் இல்லை. ஒரு தலைவரை இனம் காட்டியிருக்கிறது, சொல்ல போவதும் இல்லை. அதுதான் மாணவர்களுடைய புதல்வன் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அந்த அளவுக்கு நான் அரசியல்ல சிறுவர்களும் கிடையாது. நீங்கள் கரண் தூணென்றால் நாங்கள் கரண் தொட்டா அடிச்சிடுவோம் என்றவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். தற்போது ரோகண விஜய வீரவின் மானத்தை காப்பாற்றியவன் தமிழனானால் ஜேவிபி எங்கள் மானத்தை உருவுகின்றது என்று குமருகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். ரோகண விஜய வீரவின் மானத்தை காத்தது ஒரு தமிழன். உங்களுடைய மானத்தை நாங்கள் காத்துவிட நீங்க எங்கட வேட்டிய உருவுறதுக்கு தயாராக. மோசடி இணையதளங்களில் தமிழ் தலிபான்களின் தலைவராகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மாவீரர்களிலும் பிரபாகரனிலும் ஒட்டுண்ணியாக பற்றி கொண்டு தன்னுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார். தலைவருடைய பெயரை சொன்னால் இப்போது பிறக்காத குழந்தை கூட, சிங்கள குழந்தை கூட பயப்படும். எனது தலைவன் பிரபாகரன் என்று சொல்லி ஒரு முறை நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில்.
அந்த பயம் இருக்கு. எங்களுடைய மேதகு எங்களுடைய கந்தக காற்றில் கலைந்த வரலாறு. நாங்கள் விரும்பும் போது சுண்டி விளையாடுவோம் உண்டு. எனக்கு விருப்பமான நேரம் முழுக்க நான் பாராளுமன்றத்தில் அவர்களை சுண்டித்தான் விளையாடுவேன். இதையெல்லாம் தாண்டி வட்டுக்கோட்டையில் NPP JVPயிலும் தாங்கள் ஒரு ஓட்டு குறைவாக எடுத்தாலும் தான் அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக கனகரத்னம் சுகாஸ் சவால் விட்டுள்ளார். JVPயை சவப்பட்டிக்குள் அனுப்புவோம் எனவும் அவர் கூறுகின்றார். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, உங்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். எமது வட்டுக்கோட்டையில் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மண்ணில் அண்ணன் கடனுடைய சைக்கிளை விட உங்களுடைய கட்சி ஒரு வாக்குத்தத்தம் கூட எடுத்தால் அண்ணனுடைய தம்பியாகிய நான் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன். இது பகிரங்க சவால். இந்த தேர்தலில் வட்டுக்கோட்டையில் JVP சவப்பட்டிகளுக்குள் அடக்கம் செய்யப்படும். அது வடகிழக்கெங்கும் தீயாக பரவும். JVPயினுடைய முடிவு எங்களுடைய கரங்களால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் ஊடகவியலாளர் சந்திப்பில் தங்களை ஜாழ் மக்கள் நிராகரித்தால் தையிட்டு விகாரை விடயத்திலிருந்து தாங்கள் ஒதுங்குவோம் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து செயல்பட்டு வருகின்றோம். எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்குறோம் தயார். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு தக்க பாடத்தை வந்து எங்களுடைய மக்கள் இந்த JVPக்கு கொடுத்தே ஆகணும். இது தேசிய மக்கள் சக்தி அல்ல. நேற்று அனுரகுமார திசாநாயக்க வந்து பேசினது அனைத்தும் வந்து JVP உடைய சித்தாந்தம், உண்மையான JVP முகம். அவர்களுக்கும் இந்த மெட்ட இனவாதிகளுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்றது நேற்று அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே அதை நம்முடைய மக்கள் விளங்கி கொண்டு எதிர்காலத்தில் வந்து இந்த தேர்தலில் விசேஷமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையோட நம்முடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வியை சந்தித்த தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் 1970களில் தோல்விக்கு பின் வேண்டாத திருமணம் செய்து கொண்டது போல இப்போது மீண்டும் JVPயை NPPயை தோற்கடிப்பதற்காக இணைய முயற்சிக்கின்றனர். தேர்தலுக்கு முன் இணையாவிட்டாலும் தேர்தலுக்கு பின்னாவது இணைந்து உள்ளூராட்சி சபையை கைப்பற்றலாம் என எண்ணுகின்றனர். தமிழ் தேசிய கட்சிகள் சுழல் பந்து வீச்சு, வேகப்பந்து வீச்சு, குரளி பந்து வீச்சு, குறுக்கால பந்து வீச்சு என்று பல வகையில் பந்து வீசினாலும் அது சமூக வலைத்தளங்களில் கொசைப்புக்கு அப்பால் மக்களுடைய மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தாததாக தெரியவில்லை. 7 மாதங்களில் தேசிய மக்களின் சாதனை பட்டியல் மிக நீண்டதாகவே உள்ளது. வடக்கு கிழக்கு கடற்கரையை ஆக்கிரமிக்கும் இந்திய படகுகளின் நடமாட்டம் கணிசமான அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அபராதமும் விதிக்கப்படுகின்றது. அரசு அலுவல்கள் கணிசமான அளவு திறம்பட செயல்படுகின்றது. பாதைகள், காணிகள் விடுவிக்கப்படுகின்றது. மக்கள் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்துள்ளனர். அண்மையில் விடுவிக்கப்பட்ட பலாலி வயாவலான் வீதியில் பஸ் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டதை வரவேற்க பலர் கூடியுள்ளனர். அவ்வீதியின் பஸ் போக்குவரத்தை 1990களில் மேற்கொண்ட பெரியவர் அதனை வரவேற்கின்றார். இந்த நாட்டில் நடந்த அசம்பாவிதம் காரணமாக எங்களை பாதை பிளாக் பண்ணோட நாங்கள் பேருந்து வரையிலாது தானே. பேருந்து இங்கே பஸ் ஓடுறது 90ஆம் ஆண்டு தான் கடைசியாக நடந்த பிரச்சனை. 90ஆம் ஆண்டு பிறகு எங்களுக்கு பசாலஞ்சந்திலேருந்து இங்கால வரையில, அது பசாலஞ்சந்திக்கே வரையில. அதோட எல்லாம் இதாண்டது. இப்போ 35 வருஷத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்து மக்கள் இந்த பாவனைக்காக இந்த பாதைகளை திறந்து காணிகளையும் கட்டம் கட்டமாக விடுவிக்குதுன்றதுக்கு நாங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த திசை காட்டி நாங்கள் அப்போ திசை காட்டி என்ற ஒரு இதுவும் இல்லை. இந்த திசை காட்டி தான் எங்களுக்கு இப்போ திசை காட்டி கொண்டு நிற்குது. அதே மாதிரி எங்களை வாழ வைக்க வந்ததும் திசை காட்டி தான். மக்கள் சத்திய திசை காட்டி என்ற மாதிரி அவை தான் வந்து இதுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கணும். அது அந்த வகையில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இல்லைன்னா எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு கிடந்ததே பிடிக்க இல்லாமல் இருந்திருக்கும். இந்த திசை காட்டி எப்பவும் இருந்தது. நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தமிழ் மக்களுக்கு பல செய்திகளை சொல்லும். கிராமங்களின் அபிவிருத்தி தான் எதிர்காலம் என்பன நாளைய தேர்தல் முடிவுகளில் வெளிப்படும். தமிழ் தேசிய முழுவீச்சில் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தேர்தலில் தங்கள் பரப்புரைகளை முடுக்கிவிட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் சக்தியின் பிரதான வேட்பாளர் பேராசிரியர் கபிலன் வெற்றி பெற்றால் அவரை பதவியேற்க விடாமல் வழக்கு தொடுத்து அவரது வெற்றியை பறிப்பேன் என சுமந்திரன் சபதமிட்டுள்ளார். MA சுமந்திரனை தமிழரசு கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் கங்கணம் கட்டியுள்ளார். ஆனாலும் இருவரதும் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளதால் அவர்கள் மீண்டும் வேண்டாத திருமணத்தை செய்ய முனைந்துள்ளனர். இன்னும் ஒரு விவாகரத்துக்கு முத்தாய்ப்பு செய்கின்றனர். ஒற்றையாட்சி என்ற சொல் இருக்கக்கூடாது. ஆகவே யூனிட்டரி ஸ்டேட் அல்லது ஒற்றையாட்சி என்ற சொல்
அங்கே பாவிக்கப்படவில்லை. அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை நிராகரி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் தயாரித்து குறைஞ்சது ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அணி அதை முன்வைக்கிற அந்த பேச்சுவார்த்தை முறிப்பதற்கு காரணம் என்ன? அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வர விரும்புகின்ற தான் தயாரிச்ச தமிழரசு கட்சி தயாரிச்ச அந்த ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை தோற்கடிக்க கூடாது என்பதுதானே காரணம். அதானே அவருடைய நிகழ்ச்சி. தற்போது அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சிக்கு நிகரான சிங்கள சொல்லாக பாவிக்கப்பட்டிருப்பது ஏக்கிய ரஜய. நாங்கள் தயாரித்த வரைவிலே பாவிக்கப்பட்ட சொற்றொடர் ஏக்கிய ராஜ்ய. அது மாற்றப்பட்டது. ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு. யூனிட்டரி ஸ்டேட் என்ற சொல்லு இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லும் பாவிக்கப்பட இல்லை. 3 மொழிகளிலேயும் ஒரே சொற்றொடர் பாவிக்கப்பட்டது. ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு. ஏனென்றால் ராஜ்ய என்றால் நாடு, ரஜய என்றால் அரசாங்கம். ஆகவே ராஜ்ய என்பது ஒரு ஆட்சி முறையை சொல்லுகிற ஒரு விடயம் அல்ல. அது நாட்டை குறிப்பது. ஒரு நாடு. பொன்னம்பலமே சொல்லுகிறாரு, இரு தேசம் ஒரு நாடு. ஒரு நாடு என்று சொல்கிறது அவர் தான். இரு தேசம் ஒரு நாடு. ஒரு நாடு தானே, இது ஒரு நாடு என்று சொல்றது தான். இவற்றுக்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகரன் தமிழ் மக்களின் மனங்களை வென்றவராக மிக நிதானமாகவே பதிலளித்துள்ளார். அதில் அவர் தமிழ் தேசியம் பேசுகின்ற அதே பொலியாடல்களை தவிர்த்திருக்கலாம். நொண்டி போன்ற சொற்றொடர்கள் ஊனமுற்றவர்களை அவர்களின் பெற்றோரை புண்படுத்துவதாக அமைந்ததாக ஊனமுற்ற பிள்ளையின் தந்தையும் அரசியல் சமூக செயற்பாட்டாளருமான ரத்னசிங்கம் அனுஸ்ரீ தேசம் நெட்டுக்கு தெரிவித்தார். இல்ல தோழர் பெண் கேட்டா ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இதனை இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சு போடாது. சரி, அது எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே. ஒரு உண்மை இருக்கு, கடைசி ஒரு வார்த்தை சொல்றோம். இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள், போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர். கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம், புளொட்டாகவும் இருக்கலாம், இபிடிபியாகவும் இருக்கலாம், இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம். எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு. என்ன கனவு? தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று. இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா? அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு? நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம். ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால், உண்மையான பற்றுனா இல்லை போலி பட்டு தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி. அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் மீது தமிழ் தேசிய மிக பாரிய அளவிலான அவர்களது உருவம், பேச்சு வழக்கு மற்றும் சமூக பின்னணிகளை வைத்து உடற்கேடுகள் செய்து வருகின்றனர். அதனால் வாக்காளர்கள் தமிழ் தேசிய கட்சிகளிலிருந்து தங்களை அந்நியப்படுத்தி செல்வதையே காணக்கூடியதாக உள்ளது. தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்களை புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. அமைச்சர் சந்திரசேகரனும் தேசிய மக்கள் சக்தியும் தமிழ் மக்களும் ஒரே மொழியில் உரையாடுவதாகவே தோன்றுகின்றது. வரும் புதன்கிழமை யாருடைய வெற்றி என்பதும் இக்கட்சி தோக்கில் எக்கட்சி வெல்லும் என்பதும் தெரிய வந்துவிடும்.